ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் போன மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் நிறைய பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்து கை கட்டின தூரத்துலேருந்து இன்னும் அந்த காரியம் நடக்காமலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஃபீவர் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது. மிகவும் ஒரு நல்ல நேரமாக இருந்தாலும் இன்னும் ஒரு முழுமையான காரியஜெயம் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் செவ்வாய் 40 நாட்களாக தனுஷ் ராசியிலிருந்து இப்போது இந்த மாதம் உச்சஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால என்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ இந்த மாதம் எல்லாம் எல்லா விதத்திலையும் பணம் சேரக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். பொதுவாக ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ரேட் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணமும் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக புது பார்ட்னர்ஷிப்ஸும் இல்லை புது விதமான தொழில்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். மேஷராசி போல் ரிஷபராசிக்காரங்களுக்கும் ஒரு ஜென்ரல் அச்சம் இருக்கும். ஜனவரி மாதத்துக்கு சனி மாறினப்போ அடுத்தது அஷ்டம சனி வருது அப்படின்னு. இப்போ இருக்கிற நல்ல நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டிய முதல் வேலை எப்படின்னா, எந்த விதமான ஒரு டேக்ஸ் எவேஷன் சொல்லுவாங்க, குறுக்கு வழியில் போகாமல் இந்த வரும் நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் வருங்காலங்கள் கஷ்டமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் இப்போவே சொல்கிறோன்னா, இந்த மாதம்தான் ஒரு பீக் மந்த்துன்னு சொல்லலாம். நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நவம்பரில் மிகவும் ஒரு அதிகமான ஒரு சக்ஸஸ் ரேட்டு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சினிமா தொழிலில் இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைலில் இருந்தாலும், ஜுவல்லரிஸ் ஆர் எனி லக்ஸரி ட்ரேடு, ஃபுட்டோ ரெஸ்டாரண்ட்ஸ் யார் வச்சுருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இது இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சக்ஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4 ராகு இருக்கிறதுனால ராகு இருக்கிறதுனால 6 சூரியன் பாதி நாள், நவம்பரில் பாதி நாள் அதே துலால நீச்சமாக இருக்கிறதுனால ஃபீவர் இது சம்பந்தமான தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7 இருக்கிற சனினால், வலுவான சனினால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தொழில் ஸ்தானமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு போகும். சனி பொதுவாக 7 இருந்தால் திக்பலன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமையும். ஆனாலும் அவர் காஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சூரியனும் சனியும் 7ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால கவர்மெண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் டீல் பண்ணுறப்போ ரொம்ப காஷனாக அணுகிறது நல்லது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.